கற்பூரகாந்தி தேகாய பிரம்மமூர்த்திதராய வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த பல மாதங்களாக தொடர்ந்து நம்ம ஆனந்த துவாரகா சேனலில் நிறைய வீடியோஸ் போட முடியாமாயிடுச்சு. சில பிஜி காரணங்களால் இனி தொடர்ந்து வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய பேராதரவு நம்மளுடைய சேனலுக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனந்த துவாரகா எல்லா வகையான ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள், ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு என்றென்றும் விசேஷமான ஒரு நல்ல பலன்களை நாம் சொல்லி வருகிறோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பெல் ஐக்கான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸினுடைய நோட்டிஃபை உங்களுக்கு வரும். எதிர் வருகின்ற ஏப்ரல் 19 சுக்கிர பயிற்சி நடக்கப் போகின்றது. சுக்கிர பயிற்சி என்றால் எல்லாத்துக்கும் ஏன்னா வீனஸ் டிரான்சிட் என்றது ரொம்ப ஒரு அபூர்வமானது. காரணம் என்றால் நவக்கோள்களிலேயே ஒரு முழு சுபராக போற்றப்படக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் இல்லை என்றால் இந்த பூலகத்தில் எந்த விதமான இன்பங்களும் கிடையாது என்றது பொருள். அதாவது மனைவி, மக்கள், அன்பு, பாசம், பணிவு, ஆனந்தம், சந்தோஷம், அமைதி, எல்லா விஷயங்கள் கொடுக்கின்ற கிரகம் சுக்கிர பகவான். அவர் பெரும்பாலும் 23 நாள்லேருந்து 26 நாட்டுகள் வரை தான் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். இருந்தாலும் எதிர்பாராத ஏராளமான செல்வ சம்பத்துகளை தருகின்ற ஒரு கிரகம். அதனால தான் அசுர குருவாக சொல்லப்படுகிறது. அசுர வளர்ச்சி தருகின்ற ஒரு கிரகம். அதாவது அவர் தருகின்ற யோகம் என்றது உங்களோட கணக்கே பண்ண முடியாது. அத்தகையான ஒரு மகத்தான, ஏன்னா எவர் ஒருவனுக்கு ஜாதகத்தில் சுக்கிர மகாதிசை அல்லது சுக்கிர புக்திகள் காலங்களில், அந்தர காலங்களில் மகத்தான யோக தசைகள் உண்டாகும். திடீர்னு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம், திடீர்னு ஒரு பதவி யோகம், திடீர்னு அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு உயிர் சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு சொத்து வருது. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து, ஒரு ஏராளமான செல்வ சம்பத்துகளை பெறக்கூடிய ஒரு ஆற்றல் ஒருவன் பெருகினான் என்றால் நிச்சயமாக அவருக்கு சுக்கிர தசை அல்லது சுக்கிர புக்தி நடந்து கொண்டிருக்குதுன்னு பொருளாகிறது. ஆக அத்தகையான ஒரு அசுர வளர்ச்சி தரக்கூடிய சுக்கிரன் ஏப்ரல் 19 அக்ஷய திதி என்று, அக்ஷய திதிக்கே பிரதானமான ஒரு கிரகமே லக்ஷ்மி அம்பாள் தான், சுக்கிரனுடைய காரகத்துவம் பெற்றார். அதாவது ஒருத்தனுக்கு ஜாதகத்தில் சுக்கிரன், புதன் நாராயணர், சுக்கிரன் லக்ஷ்மி. ஸோ புத சுக்கிர சம்யோகம் என்பது ரெண்டுனுடைய அந்த வேனஸ் அண்ட் மெர்க்கரி கன்ஜங்ஷன் நத்திங் பட் என்ன லக்ஷ்மி நாராயண யோகம். அது ஜாதகத்தில் ஒருத்தருக்கு இருக்கிறது என்றால் அவர் எளிமையாக செலவு சம்பத்துகளை எளிதாக பெறுவார் என்றது பொருளாகிறது. அந்த வகையில் சுக்கிர பயிற்சி என்பது மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடியது. குரு பகவான் ஒரு வருஷம் இருந்தால் என்ன பலன் கொடுப்பாரோ அது இவர் 25 நாள்லேயே கொடுத்துருவார். அப்படி என்ன ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆச்சரியமாக கேள்வி கேட்கலாம். சுக்கிர பகவான் தருகிறதுன்றது அத்தகையானதாக இருக்கும். ஏன்னா அவங்க திடீர்னு ஒரு 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 பதவி யோகம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பதவி யோகத்துக்கு ஒரு ஷூட்டபுள் கேண்டிடேட் இல்லாமல் இருப்பாங்க. திடீர்னு இந்த யோகம் உள்ளவனை கொண்டு அந்த இடத்துல ஒரு சிஎம் ஆகவோ அல்லது ஒரு பெரிய பதவி கொடுக்கக்கூடிய நிலை என்பதை ஏற்படும். அத்தகையான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சக்சஸ், ஒரு அன்எக்ஸ்பெக்டடு குரோத் தரக்கூடிய ஒரு பிளானட்னு சொன்னால் அது வீனஸ் தான். ஏன்னா அத்தகையான ஒரு கிரக பயிற்சி என்பது மிக முக்கியமானதாக நமக்கு கருதப்படுகிறது. ஏன்னா அது பர்டிகுலர்லி சுக்கிர பகவான் இப்போ என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சொந்த ஆட்சி பலத்தோடைய கூடிய ரிஷபராசியில் காலடி எடுத்து வைக்கிறார். ரிஷபராசிலேயோ துலாம் ராசிலேயோ அல்லது கடக ராசிலேயோ சுக்கிர பகவான் காலெடுத்து வைக்கிறார் என்றால் அது மீன ராசிலேயோ அவர் உச்சம் அல்லது ஆட்சி பெற்ற வீடுகளுக்கு வரும்போது மாளவிய யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை செய்கிறது. ஏன்னா இருக்கிறது பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் மிக வலிமையான யோகம் என்ன அப்படின்னு சொன்னால் அது மாளவிய யோகம் தான். ஏன் மாளவிய யோகம் எதுக்குன்னா, மாளவிய யோகமும் யாரோ ஒருவனுக்கு ஜாதகத்தில் இருக்கிறதோ அவர் லக்ஷ்மி புத்திரனாக திகழ்கிறார். அபாரமான செல்வ சம்பத்துகள், சமுதாயம், ஆடம்பர வாழ்வு, பல வகையான லக்ஸரி வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்ஸ், ஒரு எக்ஸ்ட்ரீம் கம்ஃபர்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிளானட்டான அவர் நத்திங் பட் வீனஸ் தான். ஸோ மாளவி யோகம் நிச்சயமாக அவர் ரிஷபத்தில் வர்றார். அவர் இப்போ மேஷத்தை விட்டு ஏப்ரல் 19 மே 14 வரை ரிஷபத்தில் அவருடைய சஞ்சாரம்.
சுக்கிர பகவான். ரிஷபத்தில் அவர் வரும்போது மாளவி யோகத்துக்கு உண்டாகின ஒரு அதிருஷ்டமான யோகத்தை அவர் நிச்சயமாக அள்ளி தருவார். அதுவும் நமக்கு வந்து அக்ஷய தீதி என்று ஏப்ரல் 19ஆம் தேதி கால எடுத்து வைக்கிறார். ஸோ அக்ஷயமாக தனப்பிராப்தி பெறக்கூடிய நிலைகள் என்பது நிச்சயமாக உண்டாகும். காரணம் அதுக்குண்டாகின ஒரு அற்புதமான தனைஸ்வரியங்களை தரக்கூடிய ஒரு பிளானட்டாக நமக்கு வீனஸ் வந்து திகழ்கிறார். அந்த வகையில் சுக்கிரன் வந்து ரிஷபத்துக்கு வரும்போது ரிஷபத்தில் மிகப்பெரிய நன்மைகள், பர்டிகுலர்லி அவர் வந்து ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய நிலைகள் என்பது ஏற்படும். அதே போல இப்போ 12 ராசிகளுக்கு, ஏன்னா எல்லா ராசிகளுக்கும் மகத்தான நன்மைகளை கொடுப்பாருன்னா சில லக்னங்களுக்கு அவர் வந்து யோகக்காரகனாக இருக்கிறார். அவங்களுக்கு நிச்சயமாக யோகத்தை செய்வார். அவர் வருகின்ற, அதாவது ரிஷபத்தில் சுக்கிரன் வராருன்னா தன சம்பத்துகளை எளிதாக நீங்கள் பெற முடியக்கூடிய வாய்ப்பு வந்தால் மட்டும்தான் சுக்கிரன் வருவார். எந்த லக்னத்தில் எந்த ராசியில் நீங்கள் பிறந்தாலும். ஆக 12 ராசிகளை நாம் அலசுவோம். அசுர குரு தருகின்ற அசுர வளர்ச்சியை ஒவ்வொரு ராசிக்கு நாம் காண்போம். அத்தகையான ஒரு சிறப்பு மிக்க யோகம் தரக்கூடிய சுக்கிர பயிற்சி 12 ராசிகளை நாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி உங்களுடைய ராசிலே வந்து சுக்கிர பகவான் வந்து அடியெடுத்து வைக்கிறார். ஸோ சுக்கிர பகவான் வந்து உங்கள் ராசியில் வரும்போது உங்களுக்கு மகத்தான அமைப்பு என்பது தேடி வரும். சுக்கிரன் எளிதாக செல்வத்தை தரக்கூடியவர், தொழிலில் எதிர்பாராத அசுர வளர்ச்சி தரக்கூடியவர். அதனால தான் சுக்கிர பகவான் யாரும் ஒருத்தர் ஜாதகத்தில் பலமாக இருந்த பட்சத்தில் தே வில் கெட் ஈஸி இன்கம். அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாய் சனியன்னா ரொம்ப கஷ்டப்படணும். புதன சுக்கிரன் பலமாக இருந்தால் எளிதாக நீங்கள் வந்து செல்வத்தை அடைய முடியும். அந்த ஒரு மகத்தான கிரகத்தை தரக்கூடிய நிலை என்பது சுக்கிர பகவான் தருகிறார். ரிஷபத்தில் உங்களோட ஆட்சி பலத்தோட சுக்கிர பகவான் வரும்போது உங்கள் ராசிக்கு வந்து அவர் 1-6 குறைவனாக திகழ்கிறார். 1-6 குறைவனாக திகழும்போது நமக்கு என்ன ஆகுது, இங்கே வந்து கோணாதிபத்தியம் லட்சுமி ஸ்தானாதிபதியாக வருகிறார். அதே நேரத்தில் சத்ரு ஸ்தானாதிபதியாகவும் வருகிறார். ஸோ 1-6 கூடியவனாக வருகிறதுனால் இந்த சுக்கிர பகவான் ராசியில் இருக்கும்போது ஒரு எதிர்பாராத அதிருஷ்டத்தை அள்ளி தருகிறார். அதே போல் 6ல் இருக்கும்போது ஜென்ம ஜாதகத்தில் 6ல் இருந்து அரசயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜயோகம், விபரீத ராஜயோகம் அது தருவார். ஸோ நிறைய போராட்டங்களை சந்தித்து பெரிய அளவில் சமுதாய அந்தஸ்தை நிச்சயமாக பெறுவார் வெளி இடத்துல. காரணம் என்றால் சுக்கிரன். ஓகே, இப்போ நமக்கு சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்குது. உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் மாளவி யோகம் இருந்த பட்சத்தில் எதிர்பாராத ஆடம்பர வாழ்க்கை, பதவி பட்டங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் அற்புதமான உயர்வு என்பது, செய்யும் தொழில் எதிர்பாராத தனவு உயர்வு என்பது, அப்பாற செல்வங்களை எளிதாக பெறக்கூடிய ஆற்றல், திரண்ட செல்வங்கள் நீங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் 6 கோடிவனா சம்மந்தப்பட்டதில் 1-6 கோடினா சம்மந்தனால ஏற்கனவே மருத்துவ செலவுகள் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க, தொந்தரவுகள் வந்திருக்கும், சம்மந்தம் இல்லாது. ஏன்னா ரிஷபராசி பொறுத்தவரை நம்ம என்ன சுக்கிரன் பலமாக இருக்கும்போது என்ன பண்ணோம், சுக்கிரன் கட்டி இருக்கிறது ஒரு அசுர வளர்ச்சி தரக்கூடிய கிரகம். அதே நேரத்தில் பேராசை கிரகமனையும் நம்ம சொல்லலாம். பேராசை கிரகமனையும் சொல்லலாம்னா 1 லட்சம் நம்மக்கிட்ட இருந்தால் 10 லட்சத்துக்கு உண்டாகின வேலை செய்யக்கூடிய எண்ணங்கள் அவர் கொடுப்பார். ஏன்னா எதில் இருந்தாலும் ஒரு ஆடம்பரமாக இருக்கணும், ஒரு லக்ஸரி லுக்கில் இருக்கணுன்றதுக்காக அவர் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டைல் ஆஃப் லிவிங் கொடுத்துருவார். ஸோ அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு எதிர்பாராது, இப்போ கையில் 1 லட்சம் இருக்குதுன்னா 10 லட்சத்துக்கு உண்டாக்கின வேலை பண்ணிடுவாங்க. அப்போ மீதி 9 லட்சம் கடனை கட்ட வேண்டிய சூழ்நிலை கொண்டு வந்தோம். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரிஷபராசியில் உள்ளவங்க, ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிரன் பலமாக இருந்த பட்சத்தில், அதாவது உங்கள் ஜாதகத்தில் புதன் பலமாக இருக்கணும். புதன் பலமாக இருந்தால் ரொம்ப கண்ணியமாக ரொம்ப தேவைக்கு ஏற்ற செலவு பண்ணுவாங்க. சுக்கிரன் பலமாக இருக்குதுன்னா நமக்கு வரவு 8 அணா செலவு 10 அணா அது மாதிரி கொண்டு போயிடும். அந்த மாதிரி பண்ணி விட்டுடுவார். ஸோ சுக்கிரன் கட்டி இருக்குது அது ஒரு எது, ஏன்னா அளவுக்கு மீறின ஒரு பழக்க வழக்கங்கள், அளவுக்கு மீறின சாப்பாடு, அளவுக்கு மீறின ஒரு லக்ஸரி திங்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய நிலை வந்து சுக்கிரன் எப்போவுமே கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அது வந்து உங்கள் ஜாதகத்தில் புதன் இருக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த கட்டுப்பாடு வரும். இல்லைன்னு நீங்கள் வந்து மனக்கட்டுப்பாடு பண்ணிக்கணும். நமக்கு வந்து இந்த ராசியில் பிறந்திருக்கிறோம், ஸோ இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் இருக்கணும். நமக்கு இன்னொரு வகையில் உங்களுக்கு மனைவி செலவாளியாக கூட வரலாம். அது நீங்கள் யோசனை பண்ணி கரெக்டாக அதுக்கு உண்டாகினபடி கணக்கு பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான நிலை என்பது ரிஷபராசி நம்மளுக்கு இருக்குது. 2வது, இப்போ நம்ம குடும்பஸ்தானத்தில் நிறைய குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது கடந்த மாதத்தில். இப்போ இனிமையான ஒரு செய்திகள் பெறக்கூடிய நிலை என்பது, பர்டிகுலர்லி பணம் இருந்தால் பாதி பிரச்சனைகள் நீங்கிவிடும். வரவே இல்லை என்றால் வீட்டில் வறண்டி போயிடும் அல்லவா. ஸோ பிரச்சனைகள் நிறைய வரும். ஸோ தனம் மூலம் மிதம் ஜெகத்ன்ற மாதிரி பணம் இல்லைன்னா நமக்கு எல்லா வகையான பிரச்சனைகளும் அதுலேருந்து தொட்டி வந்துடும்.
ஸோ பணம் என்றது ஒன்ஸ் ஒரு இருக்கும்போது பாதி பிரச்சனைகளுக்கு அது ஒரு தீர்வாக அமைந்துவிடும். முயற்சிகளில் பணம் இல்லாத காரணத்தினால் எதுவும் செய்ய முடியல. புதிய புதிய ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்கு. நான் சுவாமிஜி கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, சுவாமி ஐ ஹவ் கிரேட் ஐடியாஸ் பட் ஐ குட் நாட் இம்ப்ளிமெண்ட் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் மணி. ஸோ மணி இஸ் த மெயின் சப்ஜெக்ட் அங்கே. அப்போ என்ன ஆகுது, யாரோ ஒருத்தனை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க, அந்த காலகாலத்தில் பணம் கிடைக்காது. ஸோ அல்டிமேட்லி யூ வில் பி டிசப்பாயிண்டட் இன் சம் வே, ஸோ யூ டோன்ட் கெட் மணி. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ தென் யூ குட் நாட் ஏபிள் டு ஸ்டார்ட் யுவர் வெஞ்சர் ஆர் பிஸ்னஸ் வாட் எவர் இட் மேபி. அப்போ உங்களுக்கு ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தரக்கூடியது சுக்கிர பகவான். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ 4ஆம் இடத்துக்கு வரும்போது குரகஸ்தானம், அம்மா ஏதோ ஆசைப்பட்டிருப்பாங்க, நம்மளால் வாங்க முடியாது, இல்லை அவங்க நீண்ட நாட்டுகளை அவங்களுடைய நகை அடமானத்தில் வச்சுருப்போம், திருப்பி தர முடியாது, அவங்களும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அது திருப்பி தரக்கூடிய நிலை என்பது ஏற்படும். 5ஆம் இடத்துல பிள்ளைகள் ஏதோ நீண்ட நாட்டுகள் அவங்க இது கேட்டிருப்பாங்க, நம்மளால் பண்ண முடியாது. ஸோ you will not able to fulfill your dreams to the children. So ultimately you can do it. That's not a problem. ஸோ பர்டிகுலர்லி 6ல் இருக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, எதிரிகளுக்கு வந்து பணம் வாங்கி கொடுக்கறது, அதாவது எதிரிகளை ஃப்ரெண்ட்ஸுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது, ஸோ அவங்களுக்காக ஏதோ ஒன்று செய்கிறது, இல்லை ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிக்குவாங்க. நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, பட் அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து சுக்கிரனோட பலம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வேறு வகையில் இவங்க போய் அகலக்கால் வச்சு பிரச்சனையில் மாட்டக்கூடிய சூழ்நிலைகள். பர்டிகுலர்லி 7 கூடி செவ்வாய், ஏன்னா செவ்வாய் சந்த கிரகம். ஸோ அவங்கள வந்து அவங்களுக்கு தேவையானது ஏதாவது இருந்தால் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய சூழ்நிலை. இந்த மாதிரி நிலைகள் பர்டிகுலர்லி தொழிலுக்கு வந்தோம்னா தொழிலில் வந்து நல்ல ஒரு நிலை கொடுக்கக்கூடிய நிலை. ஏன்னா உங்களுக்கு யோகக்காரக்கன்னு சனி பகவான் தான். ஏன்னா பாக்கியாதிபதி அவர் தான், கர்மாதிபதி அவர் தான். அவரை வந்து பலமாக உட்காந்துட்டாருன்னா தொழில் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு சுக்கிரன் பலமாக இருந்தால், ராசிநாதன் பலமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக சமுதாயத்தில் உட்கார முடியும். ஸோ சுக்கிரன் இப்போ பலமாக உட்காந்துருக்கிறார். ஸோ அல்டிமேட்லி நீங்கள் கேட்கலாம், சுவாமி கொஞ்ச நாள் தானே அவர் இருக்க போகிறாரு, கொஞ்ச நாள் என்ன போகிறார், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக கொடுக்குறன்ற மாதிரி கொஞ்ச நாள் இருந்தாலும் கூட அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லமை அருள் வள்ளலன்னு சொன்னால் அது நதிங் பட் வீனஸ். ஸோ they will give immense riches to the particular person, those who are having a strong position, strong hold in the particular natal chart. Okay, அந்த மாதிரி வீனஸ் வந்து நமக்கு ஒரு கம்ஃபர்ட்ஸ் தரக்கூடிய ஒரு பிளானெட். ஆல் என்டையர் பிளெஜர்ஸ், வாட் எவர் கைண்ட் ஆஃப் பிளெஜர்ஸ் யூ ஹேவ் இன் திஸ் worldly things, so that you will get through Venus only. ஸோ அவர் இப்போ பலமாக நமக்கு வந்து வராரு. ஸோ அது ஒரு அதிருஷ்டமான அமைப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆக தொழிலில் எதிர்பாராத அதிருஷ்டம், எதிர்பாராத வருமானம், நல்ல லாபங்கள், நினச்ச காரியங்கள் நிறைவேற்றுதல், விரயங்கள் கட்டுக்குள்ள அடங்குதல், இது போன்ற ஏராளமான விஷயங்களுக்கு நிச்சயமான மாற்றம் இந்த ரிஷபராசி நம்மளுக்கு தரப்போகிறது. நிச்சயமாக இந்த சுக்கிர பயிற்சி நீங்கள் சந்தோஷமாக அனுபவிப்பீர்கள் என்று எந்த விதமான மாற்று கருத்தில்லை. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சுகி பவ.